டாஸ் தலைமையில கிட்டத்தட்ட 9,000 பிரிட்டிஷ் மற்றும் இந்திய படைவீரர்கள் இருந்தாங்க. ஆனா அதை விட முக்கியமான ஒரு விஷயம், ஐராவதி ஃப்ளோட்டலா கம்பெனியோட 55க்கும் மேலான ஸ்டீம் போட்டுகள், அதாவது நீராவி படகுகள். இந்த ஆத்துல போன படை தான் அவங்க மின்னல் வேகத்துல தாக்குதல் நடத்த முக்கிய காரணமா இருந்துச்சு. பர்மாவோட பாதுகாப்பு எவ்ளோ சீக்கிரம் சரிஞ்சதுன்னு பாத்தீங்கன்னா ரொம்பவே அதிர்ச்சியா இருக்கும். வெறும் 14 நாள்ல, ஆமா 2 வாரத்துல பிரிட்டிஷ் படைகள் ஐராவதி ஆறு வழியா உள்ள புகுந்து தலைநகர் மாண்டலேய கைப்பற்றி அங்கிருந்த தீபா மின்னரையும் கைது செஞ்சுட்டாங்க. படையெடுப்பு எப்படி நடந்ததுன்னு இப்ப நாம பார்த்தோம். ஆனா இங்க ஒரு பெரிய கேள்வி இருக்கு. ஒரு நாட்டு ராணுவம் ஏன் இவ்ளோ சீக்கிரமா சரிஞ்சு போச்சு? இது ஒரு முக்கியமான, அதே சமயம் சர்ச்சையான கேள்வி. வாங்க அதுக்கு விடை தேடலாம். இதுக்கு முக்கியமா 2 காரணங்களை சொல்றாங்க. முதல் காரணம் உள் துரோகம். அதாவது அப்போதைய பாதுகாப்பு மந்திரி யூ கவுங் தன்னோட படைகளை சண்டை போட வேணான்னு தடுத்துட்டாருன்னு ஒரு பேச்சு இருக்கு. இதனாலதான் யூ கவுங்கின் துரோகம் வம்சத்தின் முடிவுன்னு ஒரு பழமொழியே உருவாச்சு. 2வது காரணம் பிரிட்டிஷ்காரங்களோட தந்திரமான பிரச்சாரம். அவங்க என்ன செஞ்சாங்கன்னா, மக்களுக்கு பிடிச்ச ஒரு இளவரசரை நாங்க மறுபடியும் ராஜா ஆக்க போறோம்னு ஒரு வதந்திய கிளப்பிக்கிட்டாங்க. ஆனா உண்மை என்னன்னா, அந்த இளவரசர் அதுக்கு முன்னாடியே இறந்து போயிட்டாரு. இந்த ஏமாத்த வேலை பர்மியா மக்களோட எதிர்ப்பு புணர்வை ரொம்பவே குறைச்சிடுச்சு. அப்போ போர் முடிஞ்சதும் எல்லாம் சரியாயிடுச்சா? இல்லவே இல்ல. அந்த போரோட முடிவுதான் ஒரு நீண்ட கொடூரமான ஆக்கிரமிப்போட தொடக்கமா இருந்துச்சு. வாங்க போருக்கு அப்புறம் என்ன நடந்ததுன்னு பார்க்கலாம். ஜனவரி 1, 1886 இந்த நாள்ல தான் இந்த அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியாச்சு. இது பர்மாவோட சுதந்திரத்துக்கு வைக்கப்பட்ட ஒரு முற்றுப்புள்ளி. பல 100 வருஷமா சுதந்திரமா இருந்த ஒரு நாடு அன்னைக்கு பிரிட்டிஷ் இந்தியாவோட ஒரு மாகாணமா மாறிப்போச்சு. அடுத்து நடந்தது என்ன தெரியுமா? ஒரு திட்டமிட்ட கொள்ளை. இதுக்கு அவங்க வச்ச பேரு பரிசு குழு. இந்த குழு என்ன செஞ்சதுன்னா, அரண்மனையிலிருந்த அரசாங்கத்துக்கிட்ட இருந்த தங்கம், வைரம், விலை மதிக்க முடியாத கலைப்பொருட்கள்னு எல்லாத்தையும் கைப்பற்றினாங்க. சிலது பிரிட்டனுக்கு அனுப்புனாங்க. மீதி இருந்தத அங்கிருந்த பிரிட்டிஷ் அதிகாரிகளுக்கே ஏலம் விட்டுட்டாங்க. இப்படி ஏலம் விட்டதுல மட்டும் அவங்களுக்கு கிடைச்ச லாபம் எவ்வளவு தெரியுமா? 9 லட்சம் ரூபாய். யோசிச்சு பாருங்க, அந்த காலத்துல இது எவ்ளோ பெரிய பணமா இருந்திருக்கும்னு. ஆனா போர் இதோட முடியல. அதிகாரப்பூர்வமான போர் வேணா கொஞ்ச வாரத்துல முடிஞ்சிருக்கலாம். ஆனா ஒட்டுமொத்த நாட்டையும் தங்களோட கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வர பிரிட்டிஷ்காரங்களுக்கு 10 வருஷத்துக்கும் மேல ஆச்சு. ஏன்னா பர்மிய கொரில்லா போராளிகள் காடுகள்லயும் மலைகள்லயும் மறைஞ்சிருந்து பிரிட்டிஷ் ஆட்சிக்கு எதிரா ஒரு நீண்ட ரத்த சரித்திரம் படைச்ச போராட்டத்தை நடத்துனாங்க. இங்கதான் நம்ம யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம் இருக்கு. வெறும் 22 நாள்ல முடிஞ்ச ஒரு போர் ஒரு நாட்டோட வரலாறுல 100 வருஷத்துக்கும் மேல ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு. எப்படி ஒரு சின்ன குறுகிய கால ராணுவ வெற்றி ஒரு தேசத்தோட தலையெழுத்தையே மாத்தி இவ்ளோ நீண்ட கால விளைவுகளை உண்டாக்க முடியும்? இத பத்தி கொஞ்சம் யோசிச்சு பாருங்க.